தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கையில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். நேற்று தொகுதி உடன்பாடு தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்காததால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், என்ன காரணத்திற்காக நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை? தற்போது எத்தனை தொகுதியில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார்? விவரம். பாலா, நேற்று அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக பார்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி தரப்பு, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தொகுதி தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியிட்டாங்க. நேற்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டணி இடம்பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது தொகுதி எண்ணிக்கையில் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்காக நேற்று தகவல் வெளியாகி இருந்தது காரணமாகத்தான் அவர் நேற்று அந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்க இயலவில்லை என்று தகவல் வெளிவந்தது. இந்த நிலையில்தான் நேற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை நேற்று இரவு சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேசியதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தொகுதி எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த அறிக்கையில் சுற்றறிக்கையில் வெளியிடப்படவில்லை. ஆனால் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். அதிலும் அதிமுக கூட்டணியில் 6 இடங்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டு வருவதாக தகவல் இருக்கிறது. ஆனால் அதிமுக தரப்பில் இவர்களுக்கு, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 - 4 தொகுதி தருவதற்காக முன்வதற்காகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கூடுதல் தொகுதியை ஒதுக்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடுகிறது. எனவே எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையில் சுற்றறிக்கையில் வெளியாகவில்லை. இன்று அல்லது நாளை ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாலா, எத்தனை தொகுதிகள் என்று அறிவிக்காத நிலையில் தொகுதி உடன்பாட்டில் முடிவு எட்டப்பட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கையில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை வெளியிட்டு உறுதி செய்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்கவில்லை. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது ஜி.கே. வாசன் அதிருப்தியில் இருக்கிறாரா என்ற பேச்சு எழுந்தது. இந்த நிலையில் தற்போது அறிக்கை வாயிலாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கான தொகுதி உடன்பாடு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்திருக்கிறார் ஜி.கே. வாசன். நேற்று இரவு பியூஷ் கோயல் உடனான சந்திப்புக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரசுக்கான தொகுதிகள் குறித்து உடன்பாடு எட்டப்பட்டதாக ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார்.